நம்ம வீடுகள்ல இல்லனா பொது இடங்கள்ல விநாயகர் வைக்கும் போது 3 நாட்கள் இல்லனா 5 நாட்கள் வச்சதுக்கு அப்புறம் அதை நீர்நிலைகள்ல கரைக்கிறது நம்ம வழக்கம். அந்த மாதிரி கரைக்கிறதுக்கு நாம கணபதியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கணபதிக்கு முன்னாடி வச்சிருக்கிற கலசத்தை எடுத்து அந்த தேங்காயை உடைச்சு பூஜைக்கு வைக்கணும். அதை தொடர்ந்து அந்த கலசம் வைக்கப்பட்ட அரிசி மேல ஒரு சின்ன விநாயகர் சிலையும் வைக்கணும். இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம அந்த பெரிய களிமண் விநாயகரை கரைக்கிறதுக்கு நாம எடுக்கணும். இந்த நாள்ல நாம கணபதியோட சேர்த்து கௌரி வழிபாடும் செய்யணும். இங்க கர்நாடகாவில விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் கௌரி பண்டிகை கொண்டாடப்படும். இது பிரத்யேகமா பார்வதி தாயாருக்காக கொண்டாடப்படுவதாகும். கணபதிக்கு உயிர் கொடுத்த கௌரிய கொண்டாடும் விதமா தான் இந்த கௌரி கொண்டாட்டம் கோலாகலமா கொண்டாடப்படுவதுண்டு. வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. எந்த தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு பிள்ளையாருக்கு உண்டு. பல மணி நேரம் பல சிந்தனையோட பூஜை செய்யாம இறைவனை ஒரு நிமிஷம் வணங்கினாலும் எந்த தீய சிந்தனையும் இல்லாம ஆத்மார்த்தமா வணங்கணும்.